வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கற்றாழை ஜெல்லை முக சுருக்கத்துக்கு எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வயது அதிகரிக்க அதிகரிக்க சருமத்தில் உள்ள கொலாஜின் குறைவதால் முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படுகிறது. மேலும் புகைப்பிடித்தல், மதுப்பழக்கம் போன்ற பல்வேறு வாழ்க்கை முறை காரணிகளாலும் இளம் வயதிலேயே சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுகிறது. கற்றாழை ஜெல் இயற்கையாகவே உடலில் கொலாஜின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் இதன் விட்டமின் B1, B3, B6 மற்றும் விட்டமின் C ஆகியவை சுருக்கங்களை உருவாக்கும் ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராட உதவுகிறது. கற்றாழை ஜெல்லுடன் வெள்ளரிக்காய் சாறை கலந்து முகத்தில் தடவினால் சுருக்கங்கள் குறையும். இது உங்கள் சருமத்தை ஹைட்ரேட் செய்து சரும வறட்சியை தடுக்கும். மஞ்சளுடன் கற்றாழை ஜெல்லை கலந்து முகத்தில் தடவி 5 முதல் 20 நிமிடங்கள் காய வைத்து தண்ணீரில் கழுவுங்கள். மஞ்சளின் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பரு மற்றும் டான் போன்றவற்றை நீக்க உதவுகிறது. வேப்பிலை சாறுடன் கற்றாழை ஜெல்லை கலந்து முகத்தில் தடவினால் பளபளப்பான சருமம் பெறலாம். வேப்பிலை முகப்பருவை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும். கற்றாழை ஜெல்லை தேனுடன் சேர்த்து தினமும் முகத்தில் தடவி வந்தால் சருமம் ஈரப்பதத்துடன் இருக்கும். குறிப்பாக தேனின் என்சைம்கள் சருமத்தை பளபளக்க செய்கிறது. பப்பாளியை நறுக்கி அரைத்து பேஸ்ட் செய்து அதனை கற்றாழை ஜெல்லுடன் கலந்து பயன்படுத்துங்கள். இப்படி வாரத்திற்கு 2 முறை செய்யவும். பப்பாளியின் பப்பைன் என்சைம் சருமத்தில் கொலாஜினை அதிகரிக்க செய்து சுருக்கங்களை மறைய செய்யும். இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.